வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கலர்ஃபுல்லான டொமேட்டோ தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த டொமேட்டோ தோசைக்கு நான் 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ரொம்ப முக்கியம். ரொம்ப நறுமணம், ரொம்ப வாசம் கொடுக்கும். இந்த தோசைக்கு ஒரு கலர்ஃபுல்லும் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சிவப்பு மிளகாய். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து இட்லி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஒரு அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். நான் வேறு எந்த மாவும் ஆட் பண்ணல, பியூரான இட்லி மாவு தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஓரளவு மீடியம் சைஸ் நம்ம மிக்ஸி அரைக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கண்டிப்பாக அந்த மேலே உள்ள அந்த கணும்பாங்க, அதை எடுத்துடுங்க. அதில் நிறைய மண் இது மாதிரிலாம் சேர்ந்துருக்கும். ரெண்டாவது சாப்பிட்டா கல் ஃபார்ம் ஆகுதுன்னு கூட அப்போலாம் சொல்லுவாங்க. ரொம்ப சுத்தமாக கழுவிட்டு செய்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நம்ம தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது சட்னி மாதிரி சூப்பராகவும் இருக்கும். இது தோசையில் கலந்து நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நம்ம நல்ல ரெட் கலர் தக்காளி எடுத்ததுனால நம்மளுக்கு மாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி இதை மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஜுரம், சளி இது மாதிரி நிறைய வராது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்லாம் செஞ்சு தரலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து எவ்வளோ உங்களுக்கு தோசைக்கல் எது வரலைனாலும் நீங்கள் கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஆனியன் வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கல்லில் சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பித்தோம்னா தோசை பியவே பியாதுங்க, சூப்பராக வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ தோசை மாவு நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த டக்கு டக்குன்னு பிஞ்சு வந்துடும், பயம் வேணாம், ரொம்ப சூப்பராக வரும். பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கூட குறப்பாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணி இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான 2 நிமிஷத்தில் டொமேட்டோ தோசை ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்கூல் லீவ்லலாம் நம்மளுக்கு டெய்லியும் ஒரே மாதிரி கொடுத்தவங்களுக்கு போர் அடிக்காமல் இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இந்த சம்மருக்கும் விட்டமின் சி அதிகமாக தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ சட்னியும் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். சைடிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.